தாவீது அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். என் கண்மலை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர், என் துருகம், என் ரட்சினி கொம்பு என்றெல்லாம் சொல்லி கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்மளும் நல்ல வாயை திறந்து நல்லா துதிக்கணும். சபையிலும் துதிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைங்க வீடுகளிலும் நல்லா துதிங்க. சில பரிசுத்தவான்கள் வேதத்திலிருந்து அருமையான பாடல்களை எழுதி பாடியிருக்கிறாங்க. நாமளும் கர்த்தருடைய பாடல்களை பாடி துதித்து ஆராதிப்பது ரொம்ப அவசியம் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்பதான் விடுதலை கிடைக்கும். துதிக்கும் போது தான் விடுதலை கிடைக்கும். சோத்தரிக்கும் போது கர்த்தருடைய கிருபைகள் நம்ம இடத்துல பெருகும். அல்லேலூயா. நல்லா துதிக்க வெட்கப்படக்கூடாது. சோத்தரிக்க, பாட விருப்பங்கள் வேண்டும், ஆசைகள் வேண்டும். சபையில் ஏதோ ஒரு சிந்தனையில நம்ம இருந்துட்டு 2 மணி நேரமா நம்ம அண்டசமத்தில் இருந்துட்டு போயிட்டு விடக்கூடாது. நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எல்லா பகுதிகளிலும் நம்ம ஈடுபாடு வேண்டும். அல்லேலூயா. சபையில நம்ம எல்லாருமே பார்வையாளர்கள் அல்ல, பங்காளர்கள். அல்லேலூயா.